விசாரணை பண்ணி அவர் ஒரு 10 நாள் உள்ள வச்சு என்ன சாதிக்க போறீங்க? இதுதான் என்னுடைய கேள்வி. கிட்டத்தட்ட 17 கேஸ்ல சேர்த்து அவருக்கு இன்டரிம் பெயில் கொடுத்துருக்காங்க 3 மாசத்துக்கு. இதெல்லாம் எதுக்குங்க? இல்லைங்க நாங்கள் அவரை விசாரணை பண்ணணும், அவர் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாரு, இப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. ஏன் திருப்பி ஒரே ஆளையே நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ அவர் வந்த பிறகு இன்னும் விகரசாக தான் பேசுவார். சரி, அவர் சேனல் இல்லை அப்படின்னாலும் மற்ற சேனலில் பேட்டி கொடுக்குறாருன்னா என்ன பண்ண முடியும்? கேக் ஆர்டராக கொடுத்துருக்காங்க. அரெஸ்ட் அப்படின்றதெல்லாம் இந்த தனி மனித சுதந்திரத்துக்கு எதிரானது அப்படின்றாங்க. இவங்க தான் கருத்து சுதந்திரம், பாசிசம் அப்படின்னு பாஜகவை பற்றி பேசினுக்கிறாங்க. ஆனால் கடைசியில் அது ஓவர் கான்ஃபிடென்ஸா இல்லை என்னன்னு தெரியல, இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது பார்த்துக்கலான்ற மாதிரி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதனுடைய பலனை அனுபவிக்கின்றார்கள். எல்லா இடத்துலையும் எதிர்ப்பு அப்படியே கொஞ்சமாக வெளில கிளம்பிட்டு இருக்கு. இது இப்போ ஒரு இன்டரிம் பெயில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏதோ திருச்சி கேஸ்ன்னு இருக்காங்க. பட் இனிமேலும் நீங்கள் அவர் அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இது சரி இருக்காது. அது நல்லாவே தெரியுது. ஸோ ஹார்ட்லி ஒரு ஃபியூ டேஸ் அவரை உள்ள வச்சிருந்ததுனால என்ன சாதித்து விட்டார்கள் இந்த திமுக அரசாங்கம்? கெட்ட பேர் தான்.